இன்னுமா ஐபிசி படிச்சிட்ருக்கீங்க? வாட் ப்ரோ இஸ் வெரி ராங் ப்ரோ. ஆமாம் கைஸ், இப்போ புதுசாக ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணி பிஎன்எஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு லா ஜோன் தமிழ். பிஎன்எஸ் சீரிஸ் பார்க்கலாமா? வாங்க. பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா 2023. இது ஏன் 2023ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2023 தான் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் 2024 இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் பிஎன்எஸ் 2023. இந்த பிஎன்எஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சால் அது க்ரைம், ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த பிஎன்எஸில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருந்தால் அது ஒரு க்ரைம், அந்த க்ரைமுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதையும் இந்த பிஎன்எஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் ஐபிசியை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ஏன் பிஎன்எஸ் வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிசி அப்படிங்கிறது 1860 கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ரொம்பவே ஓல்டரான லா. அந்த டைமில் இந்தியா வந்துட்டு கொலனைசேஷனில் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா க்ரைம்ஸை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் இஸ் 2026. இப்போது நிறையா டிஜிட்டலைஸ்டாக வந்துட்டு நிறைய முன்னேறிட்டோம், நிறையா டிஜிட்டல் க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்டேட் ஆகணும் இல்லையா? அதனால தான் ஐபிசியை ரிப்பீல் பண்ணிவிட்டு இப்போ தகுந்த மாதிரி பிஎன்எஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பிஎன்எஸில் மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்குது, 358 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிஎன்எஸில் பேசிக்கான விஷயங்கள்னு பார்த்தா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உள்ள என்னென்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க சாப்டர் வைஸாக அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.